Hi guys, good morning. Welcome back for another vlog from Maldives, day 5. இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் டே. நம்மளோட செக் அவுட் இருக்குது இன்னைக்கு. We are going back to India. டைம் வந்து இப்போ காலைல 7 மணி ஆகுது. நம்மளோட செக் அவுட் டைம் 11 o'clock. நமக்கு 12 o'clock இங்கேருந்து ஸ்பீட் போட் நம்ம மாலை ஏர்போர்ட் போகிறதுக்கு. தீக்ஷா ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக இருக்குது. தீக்ஷோட பர்த்டே ட்ரெஸ் இது கரெக்டாக தீக்ஷா? மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ மேட்சிங் ஆகிட்டாங்க. நம்மளும் வந்து மேட்சிங் இல்லை. இங்கே மார்னிங் ஏஞ்சோடனே இங்கே வந்து வியூ பார்த்தோன்னா இங்கே காலைல ஒரு மந்த்ரா ஃபிஷ் ஒன்று போச்சுங்க. அது மந்த்ரா ஃபிஷ்ஷாக இல்லை ஸ்டிங்ரேவான்னு தெரியல, பட் கீழே இங்கே தான் இருந்தது. இதுதான் வந்து நம்ம தங்கியிருக்கிற கிராண்ட் வாட்டர் வில்லா த பூல். பட் உண்மையிலே வந்து நீங்கள் வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இல்லை. ப்ராபப்ளி ஒரு 20 நிமிஷம் கூட நாங்கள் ஸ்விம் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் ஓஷனில் நான் ஒரு half an hour ஸ்விம் பண்ணேங்க. அந்த வரைக்கும் போயிட்டு வந்தேன் நான். ஸோ அதுதான் நம்ம பாசக்கேரி எவ்வளோ தூரம் போதும் அது வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி செக் அவுட்னால கண்டிப்பாக மோஸ்ட்டாக வாட்டரில் இறங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்பெஷலாக சீயில் இறங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ரெடி கோ பேக். ஃபோட்டோஸ், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோரிங், அதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணுறோம். ஸோ மலாஃபி ரெஸ்டாரண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த பக்கி ஸ்டாப்பில் ஆஸ் ஆல்வேஸ் பக்கி டைமுக்கு வராது, நம்ம மூவ் ஆகலாம். ஸோ எல்லா ஸ்டாப்லேயும் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல மெயினான ஆக்டிவிட்டி சென்டர்ஸ் எல்லாமே இந்தமாரி வந்து போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டி இன்றைக்கி பண்ணுறாங்க, இந்த டேட்டில் எங்கே டிஜே பார்ட்டி இருக்குது, மெயினான ஃபுட்டு, அதோட ப்ரைஸ், எக்ஸ்கர்ஷன், அட்வான்ஸ் பாஸ், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு தெரியுன்றதை ப்ரொமோட் பண்ணுவாங்க பேசிக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி மேப் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், மெயின் ஐலாண்ட், ட்ரீம் ஐலாண்ட் அண்ட் ரொமான்ஸ் ஐலாண்ட். ஸோ இதெல்லாம் என்ன நேம் என்ன பாருங்கள், எல்லாமே நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு என்னென்ன ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக. இது ரொமான்ஸ் ஐலாண்ட், அடல்ட் ஒன்லி. ஸோ இந்த ஐலாண்டு ஃபுல்லாக. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஸோ வாங்க பக்கி வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம நடந்தே போகலாம். ரூம் போயிட்டு லக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். இதை மலாஃபி ரெஸ்டாரண்ட் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ். இது மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரை கலர் வாட்டர் தெரியுதுல, அங்கே தான் போய் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த மாதிரி மரம் வச்ச ஒரே காரணத்தால் மட்டும்தான் நிழல் இருக்குது. இல்லைன்னா அது வந்து ஒரு பொட்டல் காடு தானே, வெறும் மண்ணு தான் ஃபுல்லாக. மரம் இருக்கிறதுனால வெயிலை சமாளிச்சிடும். காற்று நிற்கும் போது சுத்தமாக இல்லை, பட் நடக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீல் ஆரம்பிச்சிருங்க. அந்த சின்னதாக ப்ரீஸ் வந்து டச் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஏய் தீக்ஷா, என்ன பண்ணுறீங்க? எங்கே ஃபிஷ்ஷுங்க? ஏய் தோ போது பாரு, பெரிய ஃபிஷ் பாரு. போயிடுச்சுடா, இப்போ தான் போச்சு. இப்போ தானே போச்சு, நீ பார்க்கலையா? சரி வந்தால் சொல்கிறது இருக்கு. ஃபிஷ் பிடிச்சிருந்துச்சடா. சரி வாங்க, டைம் ஆச்சு, ரூம் போல வாங்க. ஒரு நல்ல ஸ்பாட், ஒரு ஊஞ்சல் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் போய் வீடியோஸ்லாம் எடுத்தோம், வ்ளாக் பண்ணல. அவ்வளோ நல்லா இருந்தது. என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணால் கொடுத்தாங்க. நான் வச்சுக்கிறேன்டா. எங்கடா ஃபிஷ்ஷு? ஏய் இதோ பாரு, எவ்வளோ போட் பாடுறா, டைனோசர் போட் மாதிரி இருக்குடா. அங்கே பாரு ஃபிஷ் பாரு, ஃபிஷ் பிடி. குட்டி ஃபிஷ்லாம் போகுது, விளையாடின்னு இருக்கா பார்த்துட்டு. உன் பேடி இருக்குது பாரு, கீழே பாரு, அங்கே பாரு, லெஃப்ட் சைட். வாவ்.
ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ செக் அவுட் ப்ராசஸ் நடக்குது. லக்கேஜ் எதுவுமே நம்ம கேரி பண்ண தேவையில்ல. லைக் ஹேண்ட் லக்கேஜ் வேணால் நம்ம வச்சுக்கலாம், இல்லை அங்கேயே வச்சிடலாம். ரூம் வெளியில் வச்சோன்னா அவங்க பக்கியில் வந்து சுட்கேஸ் எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் டைவ் சென்டர் நம்ம எங்கே அரைவ் ஆனமோ அந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேருந்து போகலாம். ஆமாட்டவங்க நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம்ல. எப்படி இருந்தது மால்தீவ்ஸ்? பிடிச்சிருந்தா பாப்பாவுக்கு? திருப்பி ஒரு நாள் வரலாமா? ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ரொம்ப? பாத் டப்பா. என்ன பிடிச்சிருந்தது பாப்பாக்கு? ஸ்விம்மிங் பூல், பார்க். ஓகே. பாத் டப்பா. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்விம்மிங் பூல், பாத் டப். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாத் டப்பில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டைம் 9:35 ஆகுது. போய்ட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து டைவ் சென்டரில் போவோம். என்ன கலர் பூ தீக்ஷா? பிங்க் கலர் பூவா? இதுவா? இங்கே இருக்க எல்லா பூவும் பிடிச்சிட்டு தான் இந்த ரெசார்ட்டில் அந்த பூ எல்லாத்தையும் அறுத்துக்கு போதுரா. அண்ட் இந்த செக் அவுட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. பட் செக் அவுட் டைமில் ரிசப்ஷனில் ஒரே ஆள் தான் இருக்காங்க. தட் இஸ் நாட் தட் கிரேட். ஏன்னா கிளம்பு நேரத்தில் எல்லாம் பரபரப்பாக இருக்கும்போது அது வந்து செட் ஆகாது. ப்ராப்ளி ஒரு 2 பேர் இந்த ஃபாஸ்ட் அந்த ப்ராசஸை முடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீக்ஷா நம்ம போகிறோம், வாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு போகலாம், வாங்க அங்கே போங்க. இதான் லகூன் பார். இங்கே டெய்லியும் வந்து நைட்டு டிஜே ரைட் நடந்தும் நிறைய சன்செட் இங்கே தான் வந்து பார்க்கலாம். நம்ம நல்லாயிருக்கும். ஹாப்பி ஆல் வென் குட் ரைட்? தீக்ஷா சக்கரை வேணுமாடா? சக்கரை வேணுமா? சக்கரை ஓடி இங்கே முடியா. என் பொண்ணு கொஞ்சம் சக்கரை வேணா பிடிக்கும். எனக்கு சுகர் ஹியர். I'm happy. Thank you so much for your service. Have a great day. Bye. குடிச்சிட்டியா? டைம் ஆகுது. ஈஸி பாய் சொல்லுங்க. Thank you. Bye. வாங்க. வாவ், எப்படி இருந்தது? இன்னும் 2 நாள் இருக்கலாம் தான் தோணுது. ஆனால் கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2 நாள் அந்த ரூமில், இன்னும் 2 நாள் ஐலாண்ட் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரணும்னு நினச்சேன். ஆமாம், லெஷராக மேபி இல்லை ரூம் மாற்றாமல் இருக்கணும். இல்லை அப்போ நம்ம இந்த வாட்டர் வில்லா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதுவும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஆனால் 4 நாள் தான் இருக்குது. என்ன பிடிச்சிருந்தது மால்தீவ்ஸில் உனக்கு? நச்சு 4 ஃபோட்டோ. நச்சு 4 ஃபோட்டோ. அப்புறம் அவளுக்கு பீச் என்ஜாய் பண்ணது. அவளுக்கு பாத் டப் தான் ரொம்ப பிடிக்குமா? அவளுக்கு பாத் டப், ஸ்விம்மிங் பூல் தானே அவளுக்கு. உனக்கு திருப்திகரமாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். 5 days பிளான் பண்ணி வந்திருக்கோம். இட் ஷுட் பி லைக் 7 days. அப்படி ஒரு வாரமே இங்கே தங்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக பண்ண முடியும். மற்றபடி மால்தீவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி சூப்பர். வி என்ஜாய்ட் a lot. அதுவும் டைம் போகிறது உங்களுக்கு தெரியாது. பட் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். அது இந்த ரெசார்ட்டில் வந்து ரொம்ப பெரிய ரெசார்ட். அது 3 பெரிய ஐலாண்டுக்குனால பண்ண முடியல. பட் வி என்ஜாய்ட் a lot. நேற்று நம்ம ஈவினிங் ஜெட்ஸ்கி அங்கேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ எல்லாம் பக்கத்தில் தான் பார்க்குற மாதிரி தெரியும். அங்கே வந்து தோனி பார் அது வந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குது. பட் ஸ்பெண்ட் பண்ணணும். போனோமா வீடியோ எடுத்தோமா வந்தோமான்னு இருக்க முடியாதுல்ல. we need to spend some time, right? அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்தோன்னா எப்படி டைம் போகிறே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி. ஸோ அங்கே ஒரு ஸ்பீட் போட் வந்துருக்கு. மேபி நம்ம லக்கேஜ் அங்கே இருக்கான்னு அதை போய் செக் பண்ணிப்போம். ஸ்கூபா பண்ணல, பட் தட்ஸ் ஓகே. அப்புறம் அங்கே ஒரு தூரத்து ஒரு ஸ்பீட் போட் வருது. ரொம்ப பெரிய ஐலாண்டுங்க ஆக்சுவலாக, ரொம்ப பெரிய ஐலாண்டு. உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. செக்இன் முடிச்சாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, போர்டிங் பாஸ் ஃபார் இங்கேருந்து மாலே டு பெங்களூர் வாங்கியாச்சு. பெங்களூர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னையும் வாங்கியாச்சு.
லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போது மட்டும் நம்மளே பிக்கப் பண்ணுவோம் லக்கேஜ். அதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நாங்கள் மாலை வரும்போது எங்களை இமிக்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் எப்பயும் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகலை. இமுகா ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க, ஆனால் கேட்கல. எல்லா இடத்துலையும் சைனேஜ் வச்சுருந்தாங்க. மால்தீவ் ட்ரிப் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு. லன்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம் இண்டிகோவில். பட் நம்ம ஃப்ளைட் வந்து 3:40, டைம் வந்து 1:40 தான் ஆகுது. ஸோ எப்படியும் 2 hours இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். அதனால் அவ்வளோலாம் வெயிட் பண்ண தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம பர்கர் கிங்கில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். அண்ட் பர்கர் ஒரு $50 ஆச்சு. பர்கர், ஃப்ரைஸ், பெப்சி அந்த மாதிரி போச்சு. ஸோ தட்ஸ் இட். த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் இன் மால்தீவ்ஸ் அண்ட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் போகிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பெங்களூர் எல்லாம். ஸோ ஐம் எண்டிங் திஸ் vlog here. Bye.